2 வயசு குழந்தை, 14 வயசு குழந்தை, இப்போ தூத்துக்குடியில் 17 வயசு சிறுமி, அப்புறம் 80 வயசு இருக்கிற முதியவரை கொன்னுட்டு அவங்க மனைவி 72 வயசுக்காரவங்களை கூட்டு பாலியல் பலாத்காரம். இப்போ இன்னைக்கு நம்ம சென்னையில் ஒரு பொண்ணோடைய ஃபோட்டோவை மார்பிங் பண்ணி அந்த பொண்ணை மிரட்டி ரேபிடோவில் கடத்தி கொண்டுட்டு போய் கூட்டு பாலியல் பலாத்காரம். அப்போ இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஸ்கூலுக்கு போகிறப்ப குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, சத்துணவுன்ற பேரில் விஷத்தை கொடுக்குறாங்க. இப்படி எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை இந்த ஆட்சியில். ஆனால் இந்த ஆட்சி திரும்ப வரணும்னு சொல்லிக்கிட்டு அவங்களோட போய் கூட்டணிக்கு நான் போவேன்னு சொல்லிட்டு ஒத்த சீட்டுக்கும் 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் போய் நின்றுக்கிட்டு அவங்கள்ட்ட சீட்டு நோட்டும் வாங்கிக்கிட்டு ராஜ்யசபா கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. நீங்கெல்லாம் மக்களுக்கு உண்டான தலைவரா? நீங்கெல்லாம் மக்களுடைய ஓட்டை நம்பி தலைவர்னு இல்லை, அறிவாலயம் கொடுக்குற சீட்டுக்கும் நோட்டுக்கும் விலை போன தலைவர்கள். நீங்கெல்லாம் மக்கள் தலைவர்கள் சொல்லிட்டு தெரியாதீங்க. அப்புறம் 2 வயசு பொண்ணை தொடரவேன் இந்த ஏரோப்ளைனையும் விட்டு வைக்கிறதுல இந்த கீழே தான் அந்த வள்ளுப்பொறுக்கித்தனம் பண்ணிக்கிட்டு வாலாட்டி திரிஞ்சாங்கன்னு பார்த்தா இப்போ ஏரோப்ளைனில் போகிறப்பையும் அந்த வாலாட்டுறதை விடுறதில்ல. அங்கே ஏர் ஹோஸ்டஸ் ஒரு பொண்ணை பாலியல் சீண்டல் பண்ணவேன். யார் அப்படின்னா திமுக கவுன்சிலர். இப்படி 2 வயசு பொண்ணு மேலே கை வச்ச திமுக பிரமுகர், வானத்தில் கூட விட்டு வைக்காத திமுக கவுன்சிலரு, இவங்களுக்கெல்லாம் கால் உடையாது. ஏழை பால ஆள் இல்லாமல் இருப்பாங்களே, இந்த ஆகாஷ்ன்ற மாதிரி ஒரு பையன். அந்த பையன் குற்றம் செஞ்சிருந்தா குற்றம் செய்யலைன்றது வேற விஷயம், அதை விசாரிச்சு வச்சு செய்யணும். அவனை ஆனால் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே காலை உடைச்சு அவனை சாவடிப்பீங்க. ஏன்னா அவனுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பொம்பளை சத்யராஜ் ஒன்று இருக்கே, திவ்யா சத்யராஜ்னு, அது எனக்கு தான் வாய் இருக்கு, நான் விஜயை பற்றி பேசுவேன், வாந்தி எடுப்பேன்ட்டு பேசுவேன். அந்த திவ்யா சத்யராஜ், இந்த ஜூலி ஜல்லிக்கட்டின் நாயகின் தனக்குத்தானே பட்டம் சுட்டிக்கிட்டாலே அவ, அப்புறம் அந்த டாக்டர் சர்மிலான்னு ஒரு பொம்பளை, அது டிவி உட்காந்து திமுகவுக்கு தான் முட்டு கொடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கோம் அது. அப்புறம் இந்த லட்சுமி சுப்பிரமணியன் பத்திரிக்கைக்காரின்னு சொல்லி போட்டு உட்காந்துக்கிட்டு திமுக சொம்பு. அப்புறம் தனக்குத்தானே நான் திமுகவின் சொம்பு அல்ல, திமுகவின் அண்டான்னு பட்டம் கொடுத்துக்கிட்ட இந்த செந்தில் வேலு, அப்புறம் இந்த ஜீவசாத்தன்னு ஒருத்தன், அவன் இப்போ புது முட்டு, அவன் கொடுக்குற முட்டெல்லாம் இருக்கு, முட்டி தேய முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவங்கெல்லாம் இந்த விஷயத்தை பற்றி, இந்த பெண்களுக்கு இவ்வளவு வன்கொடுமை நடக்குது அதை பற்றியோ, இல்லை இந்த 43 குழந்தைகளுக்கு இந்த மாதிரி சாப்பாட்டில் இந்த மாதிரி விஷங்க பள்ளி விழுந்து அந்த உடல் உபாதை ஏற்பட்டதை பற்றியோ எவனுமே சொல்ல. இவங்கெல்லாம் தனியாக யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அந்த யூடியூப் சேனல் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, நம்ம தலைவர் விஜயை அடிக்கிறதுக்குனே வச்சுருக்காங்க. ஏன் இதெல்லாம் பேச மாட்டியாடா? இதெல்லாம் பேச மாட்டியா? அப்போ பத்திரிகையாளர்னு போடாத. அவன் சொன்ன மாதிரி அவன் திமுக அண்டான்னு சொன்னான்ல, நீ வேணா இந்த திமுகவின் குண்டான்னு சொல்லி போட்டுக்க, அந்த ஜீவசாகத்த நாயெல்லாம். அப்புறம் நம்ம ஸ்பெஷல் ஐட்டம் நக்கி கோபால் இருக்கான்ல, அவன் எல்லாரும் முகத்துல மீசை வச்சா இவன் மீசையில முகத்தை வச்சிருப்பான். இந்த நம்ம நல்லக்கண்ணு ஐயா இறந்தாருல, அப்ப சொல்றான் நம்ம தலைவர் போனப்ப ஒரே வாடையா, சாராய வாடையா இருந்துச்சா. ஏன்டா எங்க தலைவருக்கு என்ன லிப்கிஸ் அடிக்க வந்தியா? எப்படிப்பா எல்லாருக்கும் அடிக்காத வாட உனக்கு மட்டும் வருதுன்னா, நீயே ஒரு பொணண்டா, நீயே ஒரு பொணந்தின்னி பைய, ஓ மேல இருந்துதான் வந்திருக்கும் அந்த நாய் பொணந்தின்னி பயலே. வாய் இந்த நம்ம கரூர் விஷயத்துல நம்ம தலைவரை பேசல, கேரவனுக்குள்ள அவங்க இருந்தாங்க இவங்க இருந்தாங்க, கேமரா வச்சு ஷூட்டிங் எடுத்தாங்க வச்சாங்க. ஏன் விளக்கு பிடிச்சியா? அதான் உன் சோழியா? இப்போ விளக்கு பிடிச்சியாடா? இப்ப இவ்வளவு நடக்குதுல, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இவ்வளவு நடக்குது, குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு இப்ப பேசுடா பாப்போம். ஒரு இது பேசியிருக்கியா? ஒரு வீடியோ போட்டிருக்கியா? எங்க தலைவரை பேசணும்னா பறிஞ்சு கட்டிட்டு பேசுவேன். அதுவும் இந்த நம்பியார் மாதிரி கையை இப்படி கசக்கிக்கிட்டு, அது என்ன கஞ்சா கசக்குறியா? இப்படி கசக்கிக்கிட்டு பேசுவான். அப்புறம் நம்ம சாக்கடை வாயிருக்கான்ல, சாட்டை துறைமுருகே, அவன் இந்த திரள் நிதி வாங்கி திருடி திங்கிறதெல்லாம் பத்தலைன்னு சொல்லிட்டு இப்ப திமுகவுக்கு முட்டு கொடுத்துட்டு திரியிறான். நம்ம 10 ரூபா செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்புனாங்கல்ல, அதுக்கு இவன் சொல்றான், இவர் மேல எல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, விஜய் மேலதான் தப்பு, விஜய் அந்த மாதிரி அந்த இடத்துல வந்ததுனாலதான் தப்பு வைக்குது, இதுவான்னு சொல்லிட்டு இவன் முட்டு கொடுக்குறான். அதெல்லாம் இவர் மேல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு, அவர் மேல தப்பே இல்லையா? இவருக்கு தெரியுது எல்லாமே. கரூர்ல என்ன மேட்ரு நடந்துச்சு, எதனால அது நடந்துச்சு, எப்ப நடந்துச்சு, எல்லாமே இவனுக்கு தெரியும் போல. ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு இது மேல சம்மந்தம் இல்லைன்னு இவனுக்கு தெரியுதுன்னா, அப்ப இதுல அந்த விஷயத்துல இவன் சம்மந்தப்பட்டிருப்பான். இவனை கூட்டிட்டு போய் இவனுக்கு சம்மந்தம் அனுப்பி
இவனை கூட்டிட்டு போய் உங்க ஸ்டைல்ல லத்திய உள்ள விட்டு 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 அடிச்சு கேட்டீங்கன்னா உண்மையை பூரா சொல்லுவான். இவனுக்கு தெரியாத அந்த இதே இல்லை. இந்த மணல் கடத்துற மாஃபியாக்காரன் அவனை பத்தி பேசி காசு வாங்கிட்டு பேசாம இருப்பான். அடுத்து கஞ்சா விற்கிறான்னு சொல்லிட்டு அவனை பத்தி பேசி அவனை மிரட்டி அவன்கிட்ட காசு வாங்கிட்டு திருப்பி அவனை பத்தி பேச மாட்டான். இப்ப யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பிச்சோம் அப்படின்றதே மறந்துட்டாங்க. எங்க இனத்தை கொன்று குவித்த திமுக அவங்கள எதிர்த்துதான் நாங்க கட்சி ஆரம்பிச்சோம்னு சொல்லிட்டு அதை மறந்துட்டு இப்ப அவனுக்கு போய் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா யாரை எதுக்கு இப்ப புதுசா ஒருத்தர் வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அவரை போயிட்டு 3வது சோர்ஸ் ஒருத்தர் வந்துடக்கூடாது. அந்த மாதிரி வர்றவங்கள பூரா விஜயகாந்த் வந்தாரு, அவர் வந்தப்ப அவரை போட்டு கட்டிச்சு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அண்ணன் தம்பி இந்த கறிக்கஞ்சி அவன் தொம்பிக பூரா சேர்ந்து கடிச்சு வச்சது. அப்புறம் சீமானண்ணே இவர் ஒருத்தர் போதும் உன் கட்சியை முடிச்சுக்கிட்ட என்ன, இவன் ஒருத்தன் வாய வச்ச நீ 15 வருஷமா கட்டி காத்து வச்ச உன் கட்சிய அழிச்சுட்டு போயிடுவான், பார்த்து இருந்துக்கோங்க. இன்னைக்கு தாவேகா சார்பில் மதுரையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தில் சிடி நிர்மல்குமார் இருக்கார்ல, அவர் பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் சட்ட விரோதமாக நடத்துகிற கல்குவாரி நடத்துகிறாங்களா அமைச்சர்கள், அவங்கள இந்த பெண்களை ஆபாசமாக பேசுகிறாங்கல்ல அவங்கள, பெண்கள் மேலே கை வைக்கிறவங்க, இந்த கஞ்சா போதை கடத்துறவன், கஞ்சா விற்கிறவன், அம்புட்டு பேருக்கும் எங்க தலைவர் ஆட்சி வந்த உடனே டெட் எண்டு தான்.